பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இப்போது நம்மோடு அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. உங்களை உரிய நேரத்தில் அழைத்து வர முடியாமைக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. தருமபுரி நத்தம் காலனியில் ஒரு 6 இளைஞர்களை, தலித் இளைஞர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. இது இளவரசன் மறைந்து போன 1ஆம் ஆண்டு நினைவு தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதை நடத்த விடாமல் தடுப்பதற்காக காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அது கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் இருந்தன. அது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களையும் வன்னியர் தலைவர்களையும் கொல்வதற்கான சதியின் ஒரு பகுதி. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் இந்த அறிக்கையும் கொடுத்திருக்காரு. மீண்டும் இந்த 1ஆம் ஆண்டு இளவரசன் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அந்த பகுதியில ஒரு பதற்றம் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இந்த செய்திகளை பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க மனிஷா? பொதுவாக இந்த இளவரசனோட இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது அது வெறுமனே ஏதோ ஒரு இயக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. முதல்ல அதை நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு இந்த ஓராண்டில் தமிழகத்திலேயே எத்தனை கௌரவ கொலைகளும் காதல் தொடர்பான விஷயங்களில் ஒட்டி நடந்த சாதிய ரீதியான பிளவுகளும் பத்திரிகைகள் செய்தியாக வெளிவந்தன. அதனொட்டி நடந்த வன்முறை சம்பவங்கள், கொலைகள், தற்கொலைகள் இதெல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கடந்த ஆண்டு இளவரசன் அவருடைய மரணம் என்பது உண்மையில் சாதி கொடுமைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, ஒரு பேச்சாக தமிழ்நாட்டில் மாறியது. இந்த ஓராண்டு நிறைவில் இந்த விஷயம் மறுபடியும் ஒரு சமூக உணர்வுடன் வெளிப்படக்கூடாது என்பதற்காக இது உண்மையிலேயே திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிற ஒரு நாடகமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதன் நோக்கம் இவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த உணர்வை கொள்வதற்கு உண்மையில் காவல்துறை முயற்சி செய்கிறதோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகிறது. அப்புறம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அவர் இது போன்ற விஷயங்களை ஆதரித்தவர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த சாதி மோதல் உச்சக்கட்டத்தில் இருந்த சமயத்தில் கூட அமைதியாக இருங்கள் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் மிக தீவிரமாக தன்னுடைய தொண்டர்களை வலியுறுத்தியவர். எந்த காரணத்தை கொண்டும் சிறு வன் செயலில் கூட ஈடுபடாதீர்கள் என்று கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் அவர் இந்த விஷயத்தை வலியுறுத்தினார். அதனால் அந்த இயக்கத்தினுடைய நற்பெயரை கெடுப்பதற்காக இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ராமதாஸ் அவர்கள் அவசரப்பட்டு இது போன்ற அறிக்கைகளை விடுவது என்பது மேலும் இங்கு சாதி மோதல்களை உருவாக்குவதற்குத்தான் வழிகொடும் என்று நான் நினைக்கிறேன். நம்பி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஜாதிய மோதல்கள் தடுக்கப்பட்டு வந்திருக்கிறதுங்க வரலாறு சொல்கிற உண்மை. ரெண்டாவது, இது போலீஸ் தான் பண்ணியிருக்கிறது. அவங்க நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னா தடை விதிக்க முடியும். முன்னாலே அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஆயுதம் இருக்குன்னா அதில் உண்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் கண்டனம் பண்ணுறாருன்னா அதில் அரசியல் கட்சிக்காரர்கள் கண்டனம், தங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் கைது செய்யும் போது கண்டனம் பண்ணுவதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே தவிர அதில் பொய் இருக்கா உண்மை இருக்காங்கிறது இல்லை, அங்கே இஷ்யூவே இல்லை. ரெண்டாவது, நண்பர் சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்தது இல்லை, சமுதாயமே கொண்டாடுகிறது அப்படிலாம் நான் நினைக்கல. இது அரசியல் அஜெண்டா என்று தான் நம்புகிறேன். அதில் எந்த சந்தேகம் எனக்கு இல்லை. இதில் அரசியல் அஜெண்டானா பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல, அவர்களை கொல்வதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு பக்கமும் மிகைப்படுத்தல் இருக்கலாம். ஒரு பிரச்சனைன்னு வந்துவிட்டாலே மிகைப்படுத்தலுங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கத்தான் செய்யும். போலீஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கு. போலீஸ் வெர்ஷன் எப்போதும் எல்லார்ட்டையும் அவங்க வெளியில் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால அடுத்த வருஷம் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா அது எளிமையான காரணமும் கிடையாது. ஆனால் மோதல்கள் வராமல் தடுக்க வேண்டிய கடமை அரசை சேர்ந்தது. அதற்காக அரசு கொடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆதரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதுல நக்சலைட்டுகளிடம் பயிற்சி பெற்றார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தை ராமதாஸ் அறிக்கையில சுட்டி காட்டுறாங்க. இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் யார் மீதாவது ஏதாவது ஒரு வழக்கு போட வேண்டும் என்றால் ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடியது அவங்களுக்கு நக்சலைட்டோட தொடர்பு இருக்குங்கிறதா. வீரப்பன் விஷயத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா இங்கே இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதாவது இப்படி ஒரு விஷயம் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, சில அரெஸ்ட் பண்ணுறாங்க. தங்களை கொல்வதற்காகத்தான் இது செய்யப்பட்டது என்று உடனடியாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார். இது வெளிப்படையாக சாதிய ரீதியான ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். அதையும் காவல்துறை தானே சொல்லியிருக்க வேண்டும். எந்த அடிப்படையில் அவர் இதை சொல்கிறார்? இன்னொரு விஷயம் என்னவென்றால், இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் அதே கிராமத்தில் இருந்து கொண்டு அதே போன்ற வேலைகளை செய்வார்கள் என்று சொல்வது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. உண்மையிலே இது போன்ற பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவருடைய வழிமுறைகள் எப்படி இருக்கிறது என்பது கடந்த கால வரலாற்றில் நாம் பார்த்திருக்கிறோம்.
உண்மையிலேயே நாம் பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். ஒருவரை ஒரு விஷயத்தை தடுக்க வேண்டும் என்றால் அவர் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை சொல்லிவிட்டால் சுலபமாக அவரை சிறைக்கு அனுப்புவதோ தடுத்து நிறுத்துவதோ நம்மிடம் இருக்கக்கூடிய சட்டங்கள் படி ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். காவல்துறை ஒன்று செய்துவிட்டால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அதில் எந்த விதமான தவறும் இருக்காது என்று சொல்வது என்பது அது அவரவருடைய சமூக அறிவை பொறுத்த விஷயம். அதை பற்றி நான் கேள்வி கேட்கல. ஆனால் எல்லா விதமான எப்படி ஒரு அரசியல் கட்சிகளை சந்தேகிக்க வேண்டுமோ அதே அளவிற்கு காவல்துறையினுடைய செயல்களையும் சந்தேகிக்க வேண்டிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை பல உதாரணங்கள் நமக்கு கடந்த காலத்தில் காட்டியிருக்கின்றன. இல்ல, அங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் திருமாவளவனுடைய கட்சிக்காரர்களாக இருக்காங்களாங்கிறதையும் உறுதியாக எந்த தகவலும் சொல்லல. இல்ல, அப்படி சொல்லாத போது இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவனும் கண்டனம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருந்தா, அதாவது ரெண்டு பக்கத்தினுடைய வெர்ஷன் இன்னைக்கு வெளியில வந்திருக்குங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு வருஷன் மட்டும் வந்திருந்தா நாம இதை பேசலாம். ரெண்டு பக்கத்தினுடைய வருஷன் வெளியிடும் போதே திருப்பி அங்கே ஒரு பிரச்சனை உருவாகிறது என்பதுதான் உண்மை. அந்த பிரச்சனையை ஈஸ் அவுட் பண்ண வேண்டும் என்று அரசு விரும்புகிறது என்பதுதான் உண்மை. காவல்துறை எல்லா விஷயத்திலையும் நான் நம்பணும் என்று சொல்லவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்று எடுக்கும் போதே அதையே நீ எடுக்காதுன்னு சொல்வது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தாப்புல அந்த அனிவர்சரி முடிஞ்சு அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்ல, அந்த அனிவர்சரி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற அப்படி நோக்கம் இருந்தா அதுக்கே தடை விதிச்சிருக்கலாமே. 144 தடை விதிச்சிருக்காங்க. 144 தடை வேற, நிகழ்ச்சிக்கான தடை வேற. இல்ல, என்ன பிரச்சனைனா அது அந்த அனிவர்சரிக்கு தடை விதிச்சா உடனடியா அரசாங்கத்தின் மீது என்ன ஒரு விமர்சனம் வரும்னா, தலித்துகளுக்கு எதிரான அல்லது தலித்துகளுடைய உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று ஒரு விமர்சனம் வரும். ஒரு விஷயத்தை நியாயமா செஞ்சா தானே பிரச்சனை அவங்க சில பேரை பிடிச்சி இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள், இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பயங்கரவாதத்தில் ஈடுபட முன் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா பொதுமக்கள் கிட்ட ஒரு அனுதாபம் வராது இல்லையா? அதற்காகத்தான் இந்த தந்திரமாக செய்யப்படுகிறது, வேற எந்த நோக்கமே இல்லை. இதை நான் தந்திரம் நினைக்கல. காவல்துறை நேர்மையாக செயல்படுது. சட்டம் ஒழுங்கு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக காவல்துறை நேர்மையாக செயல்படுது. நேர்மை சட்டம் ஒழுங்கு என்று சொல்கிறேன். இங்க நேர்மைங்கிற வார்த்தையை நான் சொல்லல. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக நேர்மையற்ற காரியங்களில் ஈடுபடலாம், அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். அப்படின்னு நான் சொல்லல. நீங்களும் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது. சட்டம் ஒழுங்கு என்பது காப்பாற்ற வேண்டிய கடமை எந்த பக்கமா இருந்தாலும். சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு முன்பாகவே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுபவர்கள் கடந்த காலத்தில் ஏன் அதையெல்லாம் செய்யவில்லை என்று கேட்கிறேன். உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த போதெல்லாம் இந்த அரசாங்கம் சும்மா தான் இருந்தது. பாருங்க, நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. ஏன் திருப்பி பேசுறீங்க? அதை பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்கள் குறுக்க பேசிட்டு தான் இருக்கீங்க. குறுக்க நான் பேசவே இல்லை. நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. இந்த பகுதியை நிறைவு செய்யணும். இறுதியான கருத்து சொல்லுங்க. இல்ல, சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை யாருனாலும் அவங்களுடைய விஷுவல் தாட்ஸ்னு ஒன்று இருக்கு சார், அதுக்கு தக்கன இன்டர்பிரட் பண்ணலாம். உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். ஆகையினாலதான் உண்மையின்படி ஜாதியவாதம் பேசிய எல்லோருமே இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது உண்மை. அதே மாதிரி மதவாதம் பேசின எல்லாருமே இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே விவாதத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட். முடிந்த முடிவாக பகுதியை நிறைவு செய்ய முடியல. ஆனாலும் நேரம் இல்லாதனால பகுதியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.